அடுத்தது நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வருவோம். பல இடத்துல இருந்து அவருக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு. இப்போ நம் கூட இருக்கிறவங்க பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்றேன். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் கோட் படத்துல துப்பாக்கியை கொடுத்ததோ அடுத்த விஜய் நீங்க தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணதோ, அதுக்கப்புறமே பல பேர் வந்து ஓகே தளபதி விஜய் அவர்கள் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இவர் கூட குடுத்துட்டாரு, சோ இவர் படத்தை விட்டு போறாரு, அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குனாங்கல்ல. இப்ப தெரிய வந்த விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி அங்க சிவகார்த்திகேயன் இடத்துல சிம்பு இருக்க வேண்டியதா, இவரு சிவகார்த்திகேயன் கிடையாதான். அதுக்குள்ள அந்த பட்டத்தை அப்படியோ முழுங்கலான்னு பார்த்தாங்க பாத்தீங்களா. ஒரு துப்பாக்கிய சாதாரணமா கொடுத்ததை எவ்வளவு தூரம் கொண்டு போய் எங்க நிக்க வச்சிருக்காங்க பாருங்க. சோ அவர் சிவகார்த்திகேயனை சூஸ் பண்ணல, தளபதி விஜய் அவர்களும் சூஸ் பண்ணல, அவருக்கு அந்த நினைப்பும் கிடையாது. இவர் தான் நல்லா வருவார், இவர் தான் நல்லா வர மாட்டாருன்னா அவர் ஜட்ஜ் பண்ற ஆளே கிடையாது. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர் தான் தலைவர் விஜய் அவர்கள். ஆனா அது புரியாத இத்தனை நாள் நான் கூட வச்சுக்கோங்களேன், இதை நினைச்சுதான் ஏமாந்து போயிடும். ஓ துப்பாக்கியை கொடுத்துட்டாங்க. கடைசியில் இப்பதானே தெரியுது அந்த துப்பாக்கி வாங்க வேண்டியது நம்ம சிம்புன்னு. அவரு வேற ஒரு படத்துல ரொம்ப பிஸியா இருந்ததால சிவகார்த்திகேயனை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. அட பாவீங்களா, இதை வச்சுதானடா ஓட்டிட்டு இருக்கீங்க. சோ நண்பர்களே, தயவு செய்து இனிமே இந்த மாதிரி துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கொடுத்தாரு அப்படின்னு இனிமே பேசவே பேசாதீங்க. ஏன்னா அங்க வாங்க வேண்டிய ஆள் வேற. சரி, அடுத்து இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சா, அடுத்த சாப்டருக்கு வருவோம். இவருடைய படம் பராசக்திக்கு வருவோம். பராசக்தி என்ன, எப்படி அது எப்படி போகுது, எப்படி போக போகுது, அதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேணாம். அவர் என்ன சொன்னாரு ஸ்பீச்ல, இது அண்ணன் தம்பி பொங்கல், அதனால எல்லாரும் கொண்டாடுங்க, அதான் வேற மாதிரி பாக்காதீங்க. இதுல பல பேர் வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க புதுசா, ஆனா எதுக்கும் இது பண்ணாதீங்க, அண்ணன் தம்பி பொங்கலா பாருங்க அப்படின்னு சொன்னாருல்ல. இப்ப கேக்குற, வெறும் தம்பி பொங்கல் மட்டும் தானே இருக்கு, அண்ணன் பொங்கல் எங்க? அப்ப அண்ணன் பொங்கல் வரலன்னா தம்பி பொங்கலும் வர வேண்டாம், நான் அண்ணன் வரும்போதே வந்துக்கிறேன்னு ஒண்ணு சொல்லிருக்கணும். நாங்க தனிப்பட்ட ஒரு நபர் சிவகார்த்திகேயனுக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனா சில பேர் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து இப்ப சிவகார்த்திகேயன் ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க. எந்த நடிகருக்குமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பிள்ளைகளும் சரி, அண்ணன் தம்பிகளும் சரி, அக்கா தங்கைகளும் சரி, யாருமே எதிரானவங்க கிடையாது. அதனால எந்த நடிகருக்கு எதிராகவும் நாங்க திரும்ப போறதும் கிடையாது. வருத்தம், அந்த வருத்தத்துல ஏதோ ஒரு சில ரசிகர்கள் பாவம் அவங்க விட வார்த்தையை புடிச்சுக்கிட்டு அதை புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற ஆளுங்க தான் இந்த மாதிரியான சில்லி பர்சன்ஸ் சொல்லலாம்.